வெல்கம் டு அரிஸ் கல்வி. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் முதலடி தேர்வுக்கான மிக முக்கியமான வினாக்கள். ஃபர்ஸ்ட் வரலாறுல இருக்கிற இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். அழகு 1ல் இருக்கிற இம்பார்ட்டன்ட் 2 மார்க். ஃபர்ஸ்ட் ஒன், சீன ஜப்பானிய போரின் முக்கியத்துவத்தை நீ எவ்வாறு மதிப்பீடு செய்வாய்? செகண்ட், மூவர் கூட்டு நாடுகளின் பெயர்களை குறிப்பிடுக. தேர்ட் ஒன், பதுங்கு குளிப்போர் முறை குறித்து நீங்கள் அறிந்தது என்ன? ஃபோர்த் ஒன், பன்னாட்டு சங்கத்தின் தோல்விக்கான ஏதேனும் 2 காரணங்களை பட்டியலிடுக. அடுத்தது 5 மார்க் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன், முதல் உலக போருக்கான முக்கிய காரணங்களை விவாதி. செகண்ட் ஒன், பன்னாட்டு சங்கத்தின் பணிகளை மதிப்பிடுக. நெக்ஸ்ட் அழகு 2ல் இருக்கிற இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன், இந்தோ சீனாவில் நடைபெற்ற வெள்ளை பயங்கரவாதம் குறித்து நீங்கள் அறிந்தது என்ன? செகண்ட் ஒன், பொருளாதார பெருமந்தம் இந்திய வேளாண்மையின் மீது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தியது? தேர்ட் ஒன், டாலர் ஏகாதிபத்தியம் தெளிவுபட விளக்குக. அடுத்தது 5 மார்க் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன், ஜெர்மனியில் ஹிட்லரின் எழுச்சிக்கு இட்டுச் சென்ற சூழ்நிலைகளை கண்டறியவும். அடுத்தது தேர்ட் லெசன், 2ஆம் உலக போர். ஃபர்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன், முதல் உலக போருக்கு பிந்தைய உலகத்தின் 3 முக்கிய சர்வாதிகாரிகள் யாவர்? செகண்ட் ஒன், முத்து துறைமுக நிகழ்வை விவரி. தேர்ட் ஒன், பிரிட்டன் உட்ஸ் இரட்டையர்களின் பெயர்களை குறிப்பிடுக. ஃபோர்த் ஒன், பன்னாட்டு நிதி அமைப்பின் நோக்கங்கள் யாவை? 5 மார்க் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன், 2ஆம் உலக போரின் விளைவுகளை ஆய்வு செய்க. செகண்ட் ஒன், ஐக்கிய நாடுகள் சபையின் அமைப்பு செயல்பாடுகளை ஆய்வு செய்க. அடுத்தது புவியியல் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அழகு 1ல் நம்ம ஃபர்ஸ்ட் காரணம் கூறுக பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இமயமலைகள் மடிப்பு மலைகள் ஏன் என அழைக்கப்படுகின்றன? செகண்ட் ஒன், வட இந்திய ஆறுகள் வற்றாத ஆறுகள். அடுத்தது வேறுபடுத்துக. இமயமலை ஆறுகள் மற்றும் தீபகற்ப ஆறுகள், மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகள். அடுத்தது 2 மார்க் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன், இந்தியாவின் அண்டை நாடுகளின் பெயர்களை கூறுக. செகண்ட் ஒன், இந்திய திட்ட நேரத்தின் முக்கியத்துவம் பற்றி கூறுக. தேர்ட் ஒன், தக்கான பீடபூமி குறிப்பு வரைக. ஃபோர்த் ஒன், இந்தியாவின் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளை பற்றி குறிப்பிடுக. ஃபிஃப்த் ஒன், லட்சத்தீவு கூட்டங்கள் பற்றி விவரி. அடுத்தது 5 மார்க் கொஸ்டின். இமயமலையின் உட்பிரிவுகளையும் அதன் முக்கியத்துவம் பற்றியும் விவரி. செகண்ட் ஒன், கங்கை ஆற்று வடிநிலம் குறித்து விரிவாக எழுதுக. அடுத்தது புவியியல் அழகு 2ல் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் 2 மார்க் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஒன், காலநிலையை பாதிக்கும் காரணிகளை பட்டியலிடுக. செகண்ட் ஒன், வெப்ப குறைவு விகிதம் என்றால் என்ன? தேர்ட் ஒன், இந்தியாவின் 4 பருவ காலங்களை குறிப்பிடுக. ஃபோர்த் ஒன், பருவமழை வெடிப்பு என்றால் என்ன? ஃபிஃப்த் ஒன், அதிக மழை பெறும் பகுதிகளை குறிப்பிடுக. சிக்ஸ்த் ஒன், இந்தியாவில் உள்ள உயிர்கோள காப்பகங்கள் ஏதேனும் 5 எழுதுக. நெக்ஸ்ட் வேறுபடுத்துக. வானிலை மற்றும் காலநிலை, வடகிழக்கு பருவக்காற்று மற்றும் தென்மேற்கு பருவக்காற்று. அடுத்தது காரணம் கண்டறிக. மலைப்பகுதிகள் சமவெளிகளை விட குளிரானவை. அடுத்தது 5 மார்க் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன், தென்மேற்கு பருவக்காற்று குறித்து எழுதுக. செகண்ட் ஒன், இந்திய காடுகள் பற்றி விவரிக்கவும். அடுத்தது தேர்ட் லெசன். ஃபர்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன், இந்தியாவில் காணப்படும் மண் வகைகளின் பெயர்களை பட்டியலிடுக. செகண்ட் ஒன், கரிசல் மண்ணின் ஏதேனும் 2 பண்புகளை எழுதுக. தேர்ட் ஒன், இந்தியாவின் வேளாண்மை முறைகளை குறிப்பிடுக. ஃபோர்த் ஒன், இந்திய வேளாண் பருவங்களை குறிப்பிடுக. ஃபிஃப்த் ஒன், இந்தியாவின் தோட்ட பயிர்களை குறிப்பிடுக. அடுத்தது காரணம் கூறுக. வேளாண்மை இந்தியாவின் முதுகெலும்பு, மழைநீர் சேமிப்பு அவசியம். அடுத்தது வேறுபடுத்துக. கடல் மீன்பிடிப்பு மற்றும் உள்நாட்டு மீன்பிடிப்பு, வண்டல் மண் மற்றும் கரிசல் மண். அடுத்தது 5 மார்க் கொஸ்டின். இந்திய மண் வகைகள் ஏதேனும் 5 குறிப்பிட்டு மண்ணின் பண்புகள் மற்றும் பரவல் பற்றி விவரி. செகண்ட், பல்நோக்கு திட்டம் என்றால் என்ன? ஏதேனும் 2 இந்திய பல்நோக்கு திட்டங்கள் பற்றி எழுதுக. நெக்ஸ்ட் குடிமியல். ஃபர்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின். அரசியலமைப்பு என்றால் என்ன? குடியுரிமை என்பதன் பொருள் என்ன? தேர்ட் ஒன், இந்திய அரசியலமைப்பால் வழங்கப்படும் அடிப்படை உரிமைகளை பட்டியலிடுக. ஃபோர்த் ஒன், நிதி பேராண்மை என்றால் என்ன? ஃபிஃப்த் ஒன், செம்மொழி தகுதி பெற்ற இந்திய மொழிகள் எவை? நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகளை விளக்குக. செகண்ட் ஒன், அடிப்படை உரிமைகளை குறிப்பிடுக. அடுத்தது லெசன் 2.
ஃபர்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின். இந்திய குடியரசுத் தலைவர் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? செகண்ட் ஒன் நிதி மசோதா குறிப்பு வரைக. தேர்ட் ஒன் உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆவதற்கான தகுதிகள் யாவை? அடுத்து 5 மார்க் கொஸ்டின். இந்திய குடியரசுத் தலைவரின் சட்டமன்ற மற்றும் நீதி அதிகாரங்களை விவரி. செகண்ட் ஒன் இந்திய பிரதம அமைச்சரின் பணிகள் மற்றும் கடமைகள் யாவை? அடுத்தது பொருளியல் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அழகு 1 இருக்கிற இம்பார்ட்டன்ட் 2 மார்க் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நாட்டு வருமானம் வரையறு. செகண்ட் ஒன் மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்றால் என்ன? தேர்ட் ஒன் தனி நபர் வருமானம் என்றால் என்ன? ஃபோர்த் ஒன் இந்தியாவின் பொருளாதார கொள்கைகளின் பெயர்களை எழுதுக. ஃபிஃப்த் ஒன் சிறு குறிப்பு வரைக. மனித மேம்பாட்டு குறியீடு. நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன் நாட்டு வருமானத்தை கணக்கிடுவதற்கு தொடர்புடைய பல்வேறு கருத்துக்களை விவரி. செகண்ட் ஒன் ஜிடிபியை கணக்கிடும் முறைகள் யாவை? அவைகளை விவரி. நெக்ஸ்ட் பொருளியல்ல அழகு 2ல் இருக்கிற இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன் உலகமயமாக்கல் என்றால் என்ன? உலகமயமாக்கலின் வகைகளை எழுதுக. தேர்ட் ஒன் நியாயமான வர்த்தகம் என்றால் என்ன? ஃபோர்த் ஒன் உலகமயமாக்கலின் நேர்மறையான தாக்கங்கள் 2 எழுதுக. நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன் உலகமயமாக்கலின் சவால்களை எழுதுக. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.